ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. ஸோ நிறைய பேர் கேட்ட அந்த வேல் வந்து எல்லாமே டிஸ்பேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேற்றுலேருந்து டிஸ்பேட்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம நார்மலாக பூஜை அறையில் வச்சு எல்லா சாமிக்கும் எப்படி வழிபடுவோமோ அதே மாதிரி தான். இதுக்குன்னு புதுசாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. டெய்லி நம்ம பூ போட்டு விளக்கேற்றி ஒரு சாம்பிராணி காமிச்சாலே போதும். முருகனை மனசால் நினச்சாலே போதும். நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும். இது விளம்பரம்லாம் கிடையாது. எனக்கு நடந்ததை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எங்களுக்கு செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வேணும், வைகாசி விசாகத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனாலேயே மண்டேவே நாங்கள் நிறைய பேருக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் நேற்று ரிசீவ் பண்ணாங்க எல்லாமே. செவ்வாய்க்கிழமை வந்து எங்கள் வீட்டுக்கு முருகர் வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு சிலர் வைகாசி விசாகம் இன்றைக்கி நாங்கள் வந்து வழிபட போகிறோம் அப்படின்னு சொல்லிங்க. இதெல்லாம் கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேல் ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே நாங்கள் வந்து பன்னீர் இலை விபூதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாங்க. இது ரொம்ப விசேஷம். நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க, இது ரொம்ப விசேஷம், இது நிறைய பேருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ